ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ எலக்ட்ரிக்கல் டாபிக் தான். சரிங்களா? இந்த எலக்ட்ரிக்கல் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரிலேயில் ஒரு ரிலே டயக்ராம் போட்டு அந்த ரிலே டயக்ராமை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு இன்டர்லாக் எப்படி போடலாம் அப்படின்றதெல்லாம் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கிட்ட யாருமே சொல்லித்தர முடியாத அளவுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும், ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்லாக் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இந்த எலக்ட்ரிக்கல் டயக்ராம் வரையணும், நீங்களே ஊனாக வரையணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. சரிங்களா? என்ன ரூல்ஸ் அப்படின்னா, முதல்ல ஒரு லேச்சிங் சர்க்கியூட்டு அது தெரியணும். சரிங்களா? அந்த லேச்சிங் சர்க்கியூட் எப்படி போடலாம் அப்படின்றத சொல்கிறேன். அப்புறமா இன்டர்லாக் தெரியணும், அது எப்படி அந்த இன்டர்லாக்கை போடணும் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காயில் சப்ளை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், எது வழியாக சப்ளை கொடுக்க போகிறோம், எப்படி சப்ளை போகுது அப்படின்றத நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்தே புரிஞ்சிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் டயக்ராமை பார்க்கும்போதும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். சரிங்களா? இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம் போடுறேன். அந்த டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டயக்ராமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரிங்களா? அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறேன். சரிங்களா? ஃப்ளோ சார்ட் அப்படின்னா முதல்ல இன்புட் அப்படின்னா இந்த சுவிட்சஸ்லாம் வரும். சரிங்களா? இந்த சுவிட்சுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா, இந்த சுவிட்சுக்கு கீழே தான் லேச்சிங் வரும். சரிங்களா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே தான் நம்ம சென்டராக தான் இன்டர்லாக்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஃப்ளோ சார்ட்டை படி நீங்கள் ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தான் நம்ம அவுட்புட் எடுப்போம். சரிங்களா? இந்த இடம் அவுட்புட் எடுக்க வேண்டிய இடம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காயில் சப்ளை இருக்கும். காயில் சப்ளைனா அந்த ரிலே காயில் சப்ளை இருக்கும். சரிங்களா? ரிலே காயில் இருக்குது இல்லைங்களா? A1 A1 பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், A2 பார்த்திங்கன்னா நெகட்டிவ். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இது டிசி சப்ளையாக இருந்ததுன்னா A1 பாசிட்டிவாக இருக்கும், A2 நெகட்டிவாக இருக்கும். ஏசி சப்ளையாக இருந்தது அப்படின்னா இது 230 வோல்ட்டாக இருக்கும், இது 0 வோல்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணிங்கன்னா தெளிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ சிம்பிளான ஒரு டிஓஎல் போடுறேன். சரிங்களா? நான் இதில் சொன்ன மாதிரியே நான் போடுறேன் பாருங்கள். சரிங்களா? முதல்ல இன்புட்டு சுவிட்சு வரைஞ்சிட்டேன். சரிங்களா? NOவில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் தான் சப்ளை போகும். அது வரைக்கும் சப்ளை இங்கேயே தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இது புரியாது. சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். எலக்ட்ரிக்கல் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். பேசிக்லேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ ஒரு சுவிட்ச் போட்டுட்டேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா என் ஸ்டைலில் தான் போடுறேன். சரிங்களா? எதனாலன்னா நான் இப்படி தான் ஒரு சர்க்யூட்டை நான் மேக் பண்ணுவேன். சரிங்களா? நேராக ரிலே காயில் நான் இது மாதிரி போட்டுக்கிறேன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டாக இருக்கலாம்,
24 வோல்ட்டாக பாசிட்டிவாக இருக்கலாம், சரிங்களா? இல்லாட்டி 230 வோல்ட்டாக இருக்கலாம். நம்ம ரிலேவை வந்து சூஸ் பண்ணுறதுல இருக்குது, சரிங்களா? எந்த ரிலே நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். இதே ஸ்ட்ரக்சர் தான் பார்த்திங்கன்னா கான்டாக்டர் கூட. நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கான்டாக்டர் சர்க்கியூட்டும் சேம் தான், சரிங்களா? இதை வந்து இது வந்து ரிலே காயில், இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன் R1ன்ட்டு, சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து A1, இது A2, சரிங்களா? ஸ்விட்ச் அப்படி இது வந்து புஷ் பட்டன், சரிங்களா? அப்படின்றதுனால நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன் SW1, ஓகேங்களா? சுவிட்ச் 1, ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு முறை கூட இதை பற்றி வீடியோ போடுறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்சிங் பண்ணணும். இப்போ இந்த லேட்சிங் பண்ணி முடிச்சிட்டோம்னா இது வந்து டிஓஎல் ஸ்டார்டர், ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா NOவாக தான் இருக்கணும், சரிங்களா? இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா இதோட இந்த ரிலேவை தான் நம்ம வந்து லேட்ச் பண்ண போகிறோம். அதனால இதில் இருக்கிற ஒரு NOவை தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு சிலருக்கு ட்ரெயின் பண்ண சொல்ல அவங்க வந்து ஒரு சில டவுட்டு கேட்டாங்க. அது என்கிட்டயும் கேட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ வந்து ஒரு ரிலே, ஒரு சிங்கிள் 2 போல் ரிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 NO இருக்கும், 2 NC இருக்கும், சரிங்களா? 4 போல் ரிலே, ஓகேங்களா? அதில் 2 NO இருக்கும், 2 NC இருக்கும், ஓகேங்களா? இல்லை 2 போல் ரிலே கூட வச்சுக்கோங்க. 2 போல் ரிலேனா ஒரு NO இருக்கும், ஒரு NC இருக்கும், சரிங்களா? இப்படி இருக்கும்போது இதில் இங்கே 2 போல் ரிலேவிலையும் பாருங்கள், 4 போல் ரிலேவிலையும் பாருங்கள். அதாவது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சரு டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சிங்கிள் போல். டபுள் போல் அப்படின்னா இப்போ இது வந்து டபுள் போல். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு போலு, இது 2 வே, சரிங்களா? சிங்கிள் போலு 2 வே, ஓகேங்களா? ஏன்னா 2 வழியாக நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு NCயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த NOவை யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அடுத்த ஒரு NO தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு சிலர் என்கிட்ட கேட்டது, ஒரு சிலர் கேட்டாங்க. நான் என்கிட்ட தான் வந்து ஒரு ரிலேவில் ஒரு NO ஒரு NC இருக்குது. இது வந்து NC, இது NO, ஓகேங்களா? நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்படியே நான் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. இதை யூஸ் பண்ணி ஏன்னா இது வந்து 2 வேல தான், ஒரு இன்புட்டை கொடுக்க போகிறோம், 2 வழியில் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே அவுட்புட்டு தான் இது, ஒரே இன்புட்டு ஒரே அவுட்புட்டு, சரிங்களா? அதை தான் நம்ம வே மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்து டயக்ராமுக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், R1 இருக்குங்களா? இதோட NO தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நான் வந்து R1 வச்சுக்கிறேன், சரிங்களா? பேர் நான் வைக்கிறது தான், அது நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டிஓஎல் ஸ்டார்டர், சரிங்களா? தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் டிஓஎல் ஸ்டார்டரு. இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் நான் பண்ணி காட்டுறேன். ஸ்பேர்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ரிலேவும் இருக்குது, சரிங்களா? ஃப்ரீ டைமில் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், அது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து இன்டர்லாக் போடணும் அப்படின்றத ஒயரிங் டயக்ராமும் நான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து காட்டுறேன், சரிங்களா? இது வரைக்கும்
யாரும் சொல்லி தர மாட்டாங்க, சொல்லி தந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். யூடியூப்பில் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இது மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வைக்கிறேன். இப்போ வந்து இன்டர்லாக்குக்கு போகலாம். சரிங்களா? இப்போ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல்ல. இப்போது இந்த சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சப்ளை இங்கே போயிட்டு A1 A2க்கு சப்ளை போயிடும். இது வந்து 0 வோல்ட். ஓகேங்களா? இந்த சப்ளை போயிடும். சப்ளை போயிடுச்சுன்னா இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆச்சுன்னா இதோட சிமிலர் NO வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் ஆகும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை விட்டுட்டாலுமே இங்கே வந்து சப்ளை வந்து கட் ஆகிடும். சரிங்களா? ஆனால் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக போகாமல் இது வழியாக பைபாஸ் ஆகி கண்டினியூவாக இந்த காயில் வந்து எனர்ஜைஸ்லேயே வச்சுன்னு இருக்கும். எப்போ நீங்கள் மறுபடியும் இன்னொரு முறை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, ஒரு முறை ப்ரெஸ் பண்ணால் லேட்ச் ஆகிடும், அவ்வளோதான். இன்னொரு முறை நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் போடணும். சரிங்களா? ஸ்டாப் புஷ் பட்டன்னா எப்படி போடணும்னா NCயில் போடணும். சரிங்களா? நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க, இது சுவிட்ச் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த கான்டாக்டில் இருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து NO ஆகிடும். NO ஆச்சு அப்படின்னா இங்கே வர்ற சப்ளை வந்து கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா லேட்சிங்கில் இருக்கிறதும் வந்து ஓப்பன் ஆகிடும். NO கண்டிஷன் பழைய கண்டிஷனுக்கு வந்துடும். அதனால் இதுக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் டியூவல் ஸ்டார்டரு. இப்போ இதுக்கு ஒரு இன்டர்லாக்கு போடலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு இன்டர்லாக் எப்படி போடலான்னா இதை வந்து NCயில் எடுக்கணும். இதை இந்த டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் புரியும். சரிங்களா? R2 பேர் வச்சுக்கிட்டேன். இது A1, இது A2. சரிங்களா? இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா லேட்சிங். ஓகேங்களா? இப்போ 2 டியூவல் ஸ்டார்டர் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஆனால் இது வந்து NOவில் எடுத்திருக்கேன், இது வந்து NCயில் எடுத்திருக்கேன். இப்போ இப்படி இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கண்டினியூவாக இதுக்கு வந்து கண்டினியூவாக வந்து சப்ளை போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு சப்ளை கிடைச்சாலே இது வந்து லேட்ச் ஆகிடும். லேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஆல்வேஸ் ஆனில் இருக்கணும். ஆனால் நமக்கு இது வந்து ஆல்வேஸ் ஆனில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து இன்டர்லாக் போடணும். எப்படி போடலாம் அப்படின்னா கிராஸ் டு கிராஸ் இதோட NO வந்து இங்கே வரணும், இதோட NO வந்து இதில் வரணும், இதோட NC வந்து இதில் வரணும். அதாவது R2ஓட NC வந்து இங்கே போடணும், R1ஓட NO வந்து இங்கே போடணும். சரிங்களா? அப்படி போட்டிங்கன்னா தான் ஒரு இன்டர்லாக் கண்டிஷன் பூர்த்தி ஆகும். சரிங்களா? இப்போ எப்படி போடலாம்? இங்கே வந்து எனக்கு NCயில் தான் வேணும். எதனால இங்கே NCயில் போடுறேன் அப்படின்னா இங்கே NOவில் இருக்குது. சரிங்களா? எனக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணாலே இங்கே சப்ளை கிடச்சிரும். சரிங்களா? அதனால் இங்கே வந்து R2ஓட ஒரு NCயை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து கண்டினியூவாக இதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எப்போது இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாலே சப்ளை இங்கே கிடச்சிரும். இது மூலிமா லேட்ச் ஆகிட்டு கண்டினியூவாக சப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது இன்னொரு இன்டர்லாக் இங்கே போடணும். சரிங்களா? இது NOவில் போடணும். R1. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷனில் பாருங்கள், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து NOவில் இருக்குது, இது NC ஆகிடும். சரிங்களா? இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வழியாக சப்ளை போய்ட்டு இது கிடைக்கும்.
இது என்சி ஆகிடும், இது கண்டினியூவாக சப்ளை வரும், இது வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? தப்பு. R2 SW2 தப்பு. சரிங்களா? நான் இப்படி தான் ஒவ்வொரு சர்க்கியூட்டாக போடுவேன். எப்படி தப்புன்னா, இதுக்கு சப்ளை கிடைக்காது, இதுக்கும் சப்ளை கிடைக்கணும். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்சியை தான் யூஸ் பண்ணணும். இந்த கண்டிஷனில் பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது சப்ளை கிடைக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது என்ஓவில் இருக்குது, இது என்சியாக மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ஓவாக மாறிடும், இதுக்கு சப்ளை கிடைக்காது. சரிங்களா? இது லேட்சும் ஆகாது. சரிங்களா? இப்போது இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு சப்ளை வரும்போது இது ஆன் ஆகிடும், இது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது க்ளோஸ் இது க்ளோஸ் ஆகிடும், இது க்ளோஸ் ஆகிட்டு இதுக்கு பவர் சப்ளை கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சும் வந்து என்ஓவில் போடணும், 2 சுவிட்சு. ஓகேங்களா? இதுவும் என்ஓவில் போடணும். என்ஓவில் போட்டால் மட்டும்தான் கண்டிஷன் பூர்த்தியாகும். ஓகேங்களா? இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு சர்க்கியூட்டாக ரெடி பண்ணுவேன். இப்போ இதோட சர்க்கியூட்டை, கிளியர் சர்க்கியூட்டை நான் இங்கே கீழே வரைஞ்சி காட்டுறேன். சரிங்களா? இதுதான் ஃபைனல் சர்க்கியூட்டு. சரிங்களா? இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சர்க்கியூட்டாக நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு சர்க்கியூட்டாக வந்துடும். சரிங்களா? நமக்கு வந்து ஒரு லாஜிக் தெரிஞ்சால் போதும். இப்போ இதோட ஃபைனல் டயக்ராம் நான் போடுறேன். சுவிட்ச் 1 இது என்சியில் வேணும். இதனால்னா இதுக்கு வந்து காயில் சப்ளை கண்டினியூவாக கிடைக்கணும். இது கண்டினியூவாக சப்ளை கிடைக்கணும்னா ஒரு என்ஓ வேணும். இதோட R1ஓட என்ஓ R1 1ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ ரெண்டாவது கண்டிஷன், ரெண்டாவது சுவிட்ச். சரிங்களா? இதுவும் என்ஓவில் இருக்கணும், இது என்சியில் இருக்கணும். R1. சரிங்களா? இது R2, A1 A2. இதுக்கு லேட்சிங் வேணும், ஒரு என்ஓ R12. ஓகேங்களா? SW12 ரெண்டாவது சுவிட்ச். ஓகேங்களா? இதை ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும், இதை ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும். இதுதான் கண்டிஷன். சிம்பிளாக முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ புரியுதுங்களா? நான் வேணுமுன்னே தான் எனக்கு அதாவது நான் கற்றுக்க சொல்ல இந்த ஸ்ட்ரகிளிங்கெலாம் நான் ஃபேஸ் பண்ணேன். சரிங்களா? அதனால தப்பாக போட்டே உங்களுக்கு நான் புரிய வச்சேன். இப்போது இதுதான் வந்து கரெக்டான ஒரு சர்க்கியூட்டு. சரிங்களா? இன்டர்லாக், அதாவது இது ஆன் ஆகும்போது இது ஆஃபில் இருக்கணும், இது ஆன் ஆகும்போது இது ஆஃபில் இருக்கணும். அதான் கண்டிஷன். ஓகேங்களா? SW1 சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக சப்ளை கிடைக்கும், இது ஓப்பன் ஆகிடும், கண்டினியூவாக ஆனில் இருக்கும். SW2 ப்ரெஸ் பண்ணுறோம், இது கண்டினியூவாக ஆனில் இருக்கும், இது வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஓப்பன் ஆச்சுன்னா இது பவர் சப்ளை கிடைக்காது, கண்டினியூவாக வந்து பவர் சப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்லாக். நான் சொன்னபடி தான் இருக்கும் பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்புட்டு லேட்சிங்கு, இங்கே பாருங்கள் அதே மாதிரி இன்புட்டு லேட்சிங்கு. ஓகேங்களா? அப்புறமா இன்டர்லாக்கு, ஓகேங்களா? இது பாருங்கள் இன்டர்லாக்கு. மூணாவது வந்து அவுட்புட்டு. இப்போ இங்கே வந்து எப்படி அவுட்புட் எடுப்பீங்க? இப்போது இங்கே ஒரு லோடு ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஒரு லோடு எப்படி கொடுக்கலாம்? இங்கேருந்து எடுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம். நீங்கள் ஒரு NO யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட NOவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து லோடு, ஏதோ ஒரு லோடு. ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், டைரெக்டாகவே கூட எடுத்துக்கலாம். டைரெக்டாகவே ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. லோடு இது எது வேணால் இருக்கலாம், சரிங்களா. ஒரு லைட்டாக இருக்கலாம், சரிங்களா. ஒரு ஃபேனாக இருக்கலாம், ஒரு மோட்டாராக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், சரிங்களா. இவ்வளோ தான் சிம்பிள் டயக்ராம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கூட இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க, சரிங்களா. நல்லா லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஸோ மச்.